கிச்சன்லேருந்து பாவக்காய் வறுவல் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிச்சன்லேருந்து பாவக்காய் பொரித்து காமிக்க போகிறேன். இந்த சைஸ் பாவக்காய். இதை வந்து நீள சைஸாக தான் நம்ம சைஸுக்கு தகுந்த நீள சைஸாக தான் போடணும், குறுக்க போடக்கூடாது. எல்லா பாவக்காயும் நான் இந்த மாதிரி நீள சைஸாக நறுக்கிட்டு காமிக்கிறேன். விதை இருந்தால் விதையை நீக்கிடுவோம், முத்தின விதையாக இருந்தால் நீக்கிடுவோம், பிஞ்சாக இருந்தால் இருக்கட்டும். அது ஒன்று. 1/4 கிலோ பாவக்காயை இந்த மாதிரி நீள சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ விதையெல்லாம் எடுத்துட்டேன். விதை கொஞ்சம் முத்தலாக இருந்ததுனால விதையெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். தூள் உப்பு தான் போடுறேன். இதுக்கு மசாலா வந்து காஷ்மீர் சில்லி பொடி 1 ஸ்பூனு, சோம்பு பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து தனியா பொடி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லா பொடியும் இதில் போட்டு விட்டுருவோம். போட்டுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறலாம். ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் இதில் போடுறேன். கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கிறலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் இதில் போடுறேன். நல்லா விரவிடுவோம். எல்லாம் மொத்தமாக நல்லா விரவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோதான். எல்லாம் பிரட்டி வச்சுருவோம். பிரட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுலேயே உப்பெல்லாம் சேரட்டும் ஊறி. அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம் எண்ணெயில். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடலெண்ணெய் சேர்க்குறேன் நான். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருவோம். இப்போ நம்ம பாவக்காயை போட்டு விட்டுறலாம். அதில் பாருங்க. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். ஒரு சைடு வேகட்டும். ஒரு திருப்பி விட்டுருவோம். இங்கே பாருங்க, நல்லா முறுகி வேகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. லேசாக எடுத்து விட்டுருவோம். அப்படியே திருப்பி விட்டுறலாம் எல்லாத்தையும். இந்த மாதிரி எல்லாம் பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா முருகெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இதை எடுத்துடலாம். நம்ம நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு நான் எடுத்துடுறேன். இதை இப்போ சவுண்டு கேட்கணும். பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கருவேப்பிலையை கொஞ்சம் எண்ணெயில் பொரித்து இது மேலே போட்டு விட்ருங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும் கருவேப்பிலை அப்படியே சாப்பிட்றதுக்கு. இதே மெத்தடில் நீங்கள் பாவக்காய் பண்ணுங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். கசப்பெல்லாம் தெரியாது. ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.